வரலாறு ரொம்ப முக்கியம். எதிர்க்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் இருந்தபொழுது எடப்பாடியாரை எவ்வாறு சந்தித்தார், அது ஒரு வரலாற்று நிகழ்வு. இப்போ ஆளும் கட்சியில் முதல்வராக வந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியாரை எப்படி சமாளிக்கிறார் என்பது வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வை சொல்லி முடித்தாலே முடிவு என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய சகோதரர் ஆலூர் ஷானவாஸின் வாடிய முகமும், அலீம் அல் புகாரி அவரின் வாடிய முகமும், ஐயா கள்ளக்குறிச்சியில் 68 உயிர்கள் விஷச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள், எங்களுடைய தலைவர் அங்கே போனார், அங்கே இருப்பவர்கள் எல்லாம் எங்களுக்கெல்லாம் போராட்டம் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார்கள். உடனடியாக எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் மது ஒழிப்பு போராட்டம் என்று அறிவித்தார். நீங்கள் கொடுத்த அழுத்தத்தில் கடைசியில் நாங்கள் மது ஒழிப்பு மகளிர் மாடாக நடத்தி முடித்தோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். இப்போ கூட்டணியை பற்றி கேட்டால் ஒன்றுமே சொல்லாமல் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு ஒரு வருத்தப்படுற முகம் கண்ணுக்கு தெரியுது. சகோதரர் அலீம் அல் புகாரி, ஐயா எங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு 4 கட்சி தாவி வந்தவரை தலைவராக வச்சுருக்கோம், அவர் உங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் காங்கிரஸுக்கு பதில், இருந்தாலும் அதையும் சமாளித்து நாங்கள் இருக்கோம். இப்போ கூட்டணின்னு வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கொடியை கொண்டு போய் திமுக கூடத்தில் வைக்கணுமா, அந்த நிலைமை வருமா வராதா, அப்போ அந்த கொடியை எங்கே வைக்கணுங்கிற அவருடைய கவலை தேர்ந்த முகமும் தெளிவாக தெரியுது. ஐயா 1.5 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடி காங்கிரஸின் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இந்த முறை 117 சட்டமன்ற தொகுதிகளை கேட்கப் போகிறோம், எங்களுக்கு தேவை அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி ஆல்மோஸ்ட் 2 மாதம் முடிஞ்சு. இதற்கே மு க ஸ்டாலின் கூட்டணியின் பலம் வாய்ந்த கூட்டணி கட்சி தலைவருடைய பதில் என்ன? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னாரு. கூட்டணி பற்றி பேச்செல்லாம் எழுதும்போது நானும் பயந்து நடுங்கினேன் என்று மு க ஸ்டாலின் சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து போச்சு. இப்போது சமாளிப்பாரான்னு கேட்டு கடைசியில் எங்களுக்கு பயமில்லைன்னு தானே சொல்லிட்டு போகிறாரு.